ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான, ரொம்பவே சூப்பரான, ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நம்ம கார்டனில் ஒரு வாழை மரம் குளத்தள்ளி இருந்துச்சுங்க. அதுலேருந்து நம்ம பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் பூவை விட்டால் பழம் சீக்கிரமாக நல்லா க்ரோத் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் பூவை பறிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் அதில் கொஞ்சமாக உப்பும் 1/2 டம்ளர் மோரும் ஊற்றிட்டிங்கன்னா பூ கருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூவிலேருந்து ஒரு இலையை பிரிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்குங்க. அதுலேருந்து பலூன் மாதிரி இருக்கும், அப்புறம் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போடணுங்க. எல்லா பூவும் இந்த மாதிரி தான் நறுக்கி போடணும். ரொம்ப நீளமான ப்ராசஸ். இது பண்ணுறதுக்கு நல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. நான் வீடியோக்காக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயை வச்சுக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா 2 வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பூவில் இல்லாத சத்துக்களே இல்லை. அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைய இருக்குங்க. அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பீரியட்ஸ் டைமில் இருக்க பெயினுக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ பொரியலை கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இப்போ பேட் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரை இருக்கவங்களுக்கு அதுக்கும் நல்ல இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கிட்டு இப்போ வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா 2 வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம அளவாகவே போட்டுக்கிறது நல்லது. ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்டா சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும்னு கூட சொல்கிறாங்க. யூட்ரஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது இது. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு நல்லா 2 வதக்கிக்கலாங்க. அதுவும் நம்ம வாழைப்பழ மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம அப்போவே பொரியல் பண்ணோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா 2 வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இது க்ளீன் பண்ணுறது தான் நேரம் ஆகும். பொரியல் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்ட வச்சுக்கலாங்க. வாழைப்பூவில் வடை கூடி செய்யலாம், கூட்டு கூடி செய்யலாம். நமக்கு என்ன வேணுமோ நமக்கு அது செய்யலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ சொருவி அதில் போட்டுட்டு நல்லா 2 வதக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சோம்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.